சனி வக்ர பயிற்சி, மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இந்த வக்ர காலங்கள் 4.5 மாதம், அதாவது 138 நாட்கள். இந்த சனியுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்கு 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு. இப்போ 3ஆம் இடத்துல வக்ரமாகறார் அப்படின்னாக்கா 7.5 சனியோட தாக்கம் தெரியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. 7.5 சனியோட தாக்கமெல்லாம் தெரியாது. இப்போ 2025 ஒரு சனி வக்ரமானார். அப்போது கும்பராசியோட கனெக்ட் ஆச்சு. இப்போ மீன ராசியில் மட்டும்தான் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கமெல்லாம் இல்லை. என்னென்னா தசா புத்தி சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும். அது 7.5 சனி மாதிரி இருக்காது, தடை தாமதங்களை கொடுக்கும். 7.5 சனி முடிஞ்ச பிறகும் அந்த வேலை தொழில் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னமும் சரியான ஒரு நிலைமைக்கு வரல அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அதாவது புயல் அடித்த பிறகும் ஒரு மழை விடாமல் தூறல் போட்டுனே இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த கிளைமேட் மாறாமல் இருக்கும். ஏதோ வெயில் வந்தால் தானே எல்லா வேலையும் ஆரம்பிக்க முடியும். ஓரளவுக்கு அந்த புயலுங்கிறது போயிருக்கு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும். இதில் 7.5 சனி விடுதலையான பிறகு தான் ஒரு சில பேருக்கு பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2024க்கு பிறகு மகர ராசியில் இப்போ 25 தான் உங்களுக்கு 7.5 சனி விடுதலை. ஆனால் 2024 இருந்து தான் எனக்கு சரியில்லை, அதுக்கு முன்னாடி ஜென்ம சனியெல்லாம் பரவாயில்லைங்க, 7.5 சனி நல்லாவே போச்சு அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. 24 அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது சனி அந்த வக்ரமான கிரகத்தை பார்த்துருக்கிறார். அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி வக்ரம், இன்னொன்று கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும், கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகங்கள்லாம் வக்ர கிரகமாக இருக்கும், அதாவது சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கும். அது மாதிரியான டைமில் மகர ராசிக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து, எந்த இடத்துல பொருளாதாரம் அப்படிங்கிறது வருதோ, பணம் வருதோ, ஒரு வேலையில் இல்லைனா தொழிலில், அது மாதிரியான இடங்களில் கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுத்துருக்கும். அதுலேருந்து எனக்கு சரியில்லை சார், எனக்கு வேலை சரியில்லை, மேலதிகாரி மாறியிருப்பாங்க. அந்த மேலதிகாரி மாறின பிறகு எனக்கு எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. இன்னொன்று வேலை ரீதியாக கொஞ்சம் சிக்கல் போயிட்டுருக்கு, எப்போ போகும் எப்போ என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல, அந்த லெவலுக்கு இருக்குது. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ சரியாகும். ஏன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா 2 நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். 3ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர், 6, 9 கூடைய கிரகம். யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் தான் சனி வக்ரமாகிறார். அப்படியே பின்னோக்கி வர மாதிரி ஒரு மாயத்தோற்றம். ஆனால் அந்த நட்சத்திரத்தை டச் பண்ணுவார். எப்படின்னு பார்த்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம், அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி, 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி, அவர் சொந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருந்தால், புதன் வக்ரமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் இது எப்படி இருக்கும் அப்படின்றது. அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரகிளை கொடுக்கும். இன்னொன்று சனி பார்க்கக்கூடிய இடத்துல சனி பகவான் 3ஆம் பார்வை பார்க்குறாரு இல்லையா, அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு, இன்னொன்று விரயஸ்தானத்துக்கு, இது மாதிரியான இடங்களில் இந்த வக்ர கிரகங்கள் இருந்தால் அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்படும். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துலையும் ஒரு 2-3 கிரகம் இருக்கலாம், சனி பார்க்கக்கூடிய இடத்துல 2-3 கிரகங்கள் இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, ஏன்னா என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அந்த சுய ஜாதகத்தை பொறுத்து அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். குறிப்பாக தொழில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம், இன்னொன்று வேலை பிரச்சனை வரலாம். ஆனால் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா ராசியாதிபதி இல்லையா, ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் வக்ரமாகிறதுனால அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இப்போ தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தசை அப்படின்னாக்கா 6 வருடம் சூரியனோட தசை. இப்போ சூரியன் இதில் தசா இருப்பு 2, 3, 4 பாதங்கள் இருக்குது.
என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க. முன்ன பின்ன வரலாம், 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இப்போ 3 வயசு வரைக்கும் சூரிய தசை வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்துடும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வரும். இப்போ 20 வயசுக்குள்ளே, இப்போ 20-22 வயசு வரைக்கும் பொதுவாகவே எடுத்துப்போம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பாதத்துக்கும் என்னென்ன தசை நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த படிக்கிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான தசைகள் வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை பெருசாக கொடுக்காது. ஏன்னா அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறீங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க படிக்கிற காலகட்டத்தில், அதனால் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் 7.5 சனியில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, வீட்டில் யாருக்காவது 7.5 சனி, அஷ்டம சனி, சனி தசை இது மாதிரி போச்சுனாக்கா ஏருக்கு மாறாக இருக்கும். எல்லாமே நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. வித்தியாசமாகவே இருக்கும். சண்டை சச்சரவு இது மாதிரி நிறைய ஏதோ ஒரு சூனியம் வச்ச மாதிரி இருக்கும். பில்லி சூனி ஏவல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி யாரோ செஞ்சு வச்சுட்டாங்க, குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க, அது மாதிரி இருக்கும். அது 7.5 சனி பொதுவாகவே நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7.5 போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா எந்த வயசில் வேணா இருக்குது. மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 7.5 சனி நடக்குதுன்னா வீட்டில் அடிஷனலாக ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்கும், இல்லை இன்னொருத்தருக்கு 7.5 சனி நடக்கும். அப்படி இல்லைனாக்கா இப்போ மகர ராசியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கும்பராசியில் ஒருத்தர் இருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா தனுசில் ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொன்று கடகராசியில் இருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி இல்லையா, அதில் இருக்கும்போது இது மாதிரியான நபர்கள் வீட்டில் இருக்கும்போது அஷ்டம சனி 7.5 சனி இப்படி கலப்படமாக போயிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இது மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மட்டும்தான் 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கும், இப்போதைக்கு பரவாயில்ல, வேலை வாய்ப்பு தொழில் அப்படின்ட்டு. அடிஷ்னலாக ஒருத்தருக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே பாதித்து நிறைய கஷ்டப்பட சூழ்நிலையில் இருப்பீங்க. அதனால் படிக்கிற காலகட்டத்தில் பொதுவாகவே வீட்டில் யாருக்காவது 7.5 சனி போனால் தான் பிரச்சனை. உங்களுக்கு மட்டுமே அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 7.5 சனி விடுதலை ஆயிடுச்சு, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நல்லாவே இருக்கும் அந்த படிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது, நல்லாவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ராஜகிரக தசைகள். இப்போது செவ்வாய் தசை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து ராகு தசை 18 வருடம், அதுக்கு அடுத்து குரு தசை, அதுக்கப்புறம் சனி தசை. இந்த சனி தசை அட்டன் பண்ணும்போது 60 வயசு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகிடும். 3 கிரக தசைகள் ராஜகிரக தசைகள். அதனால் இந்த 4வது தசை 2வது தசை பொருளாதாரத்தை கொடுக்கும், இல்லைனாக்கா 3வது தசை பொருளாதாரத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பணக்காரனாக்கும், இல்லைனா 5வது தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 60-70 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுனே வருவாங்க சின்ன வயசுலேருந்து. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்க அடிப்படையை உருவாக்கிக்காமல் இருக்கிறது. அந்த அடிப்படை தேவை இருக்குது இல்லையா, அதாவது பேஸ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை வலுப்படுத்திக்கணும் எப்பவுமே. அதுக்கு உண்டான வயசு இந்த படிக்கிற காலகட்டம் மட்டும்தான். அதாவது 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 வயசுலேயே தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன படிக்கணும், எதிர்காலத்தில் என்னவா ஆகணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. அது மாதிரி இப்போது இந்த 16-22 ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை நீங்கள் என்ன கிஃப்ட் அப்படின்னா படிச்சிருது. எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிருங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு தசை, குரு தசை, சனி தசைலாம் அந்த ராஜகிரக தசைகள் இருக்கு இல்லையா, எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ வருங்காலம் நம்ம சமாளிக்கணும். அதாவது டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துட்டே வருது, அதுக்குண்டான படிப்பு அதுக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா இந்த வயசில், பின்னாடி வரக்கூடிய தசைகள் எவ்வளோ பெரிய கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்தாலும் அதை சமாளிச்சலாம். நம்ம மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க. ஒரு சில பேர் 60-70 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் காரணம் அடிப்படையில் இந்த வயசில் தவற விட்ட வாழ்க்கை. தவறான வழியில் போகாமல், தவறான பழக்க வழக்கங்களில் போகாமல், லவ் சம்மந்தப்பட்ட இதுவில் போகாமல் ஒரு நல்வழியில், அதாவது படிக்கிறத மட்டுமே மெயினாக வச்சு பண்ணிங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்பட போகிறதில்ல. நீங்கள் ஒரு 15 வயசுலேருந்து 22-25 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். பின்னாடி லைஃப் நல்லாயிருக்கும். பின்னாடி வரக்கூடிய தசைகள் கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்தாலும் ரொம்ப மோசமான தசையாக இருந்தால் கூட அதை சமாளிப்பீங்க. அதுக்கு படிப்பு முக்கியம், பேஸ்மெண்ட்டு இந்த வயசில் தான். என்னோட கடமை நான் சொல்ல வேண்டியது. இந்த 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், 20-22 வயசு வரைக்கும். ஏன்னா செவ்வாய் தசைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 4 கூடையவன் 11ஆம் அதிபதி
இவர் எப்படி இருந்தாலும் இப்போ பரவாயில்ல, அந்த சனி வக்கர காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய டைம். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, இப்போ வக்கர கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் ராகு தசை. பொதுவாகவே அது வக்கர கிரகம், ராகு கேதுக்கள் வக்கர கிரகம். இந்த கிரகத்தை சனி பார்த்தால், இப்போ ராகு தசை நடக்குது இல்லையா, இப்போ 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த கிரகம், அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த ராகு பகவான் இருந்தால், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால், இப்போ வேலை பாதிப்பு வரும். வேலை பாதிப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது, அது சுபத்துவமாக இருந்தால் வேலை கிடைக்கிறதோ ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ அப்படியும் வரும். ஏன்னா வக்கர கிரகத்தை பார்க்குறாரு. இப்போ ப்ரொமோஷன் அப்படின்னு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு போராடி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி இப்போ 20 வயசு 22 வயசில் என்ன ப்ரொமோஷன் கிடைக்குன்னு கேட்காதீங்க. 20 to 38 வரைக்கும் நடக்குது இந்த ராகு தசை. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கும். இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கல அப்படின்னா இப்போ அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். இன்னொன்று, ராகு தசையில் எப்படியுமே வெளியூர் போயிட்டு வெளியே ரொம்ப, அதாவது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தான் வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அது மாதிரி தூர மாநிலம், அது மாதிரியான சம்மந்தப்பட்ட வேலைகள் இப்போ கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இந்த திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சனி வக்கர காலத்தில் வேண்டாம், புதுசாக முயற்சி எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். திருமணத்துக்கெல்லாம் தடைகள் கிடையாது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துலேருந்து 7 குரு உச்சமாக இருக்கார். எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து திருமணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. குரு வந்து பார்வை இருக்குது, பரவாயில்ல, தாராளமாக அந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம திருமணம் பண்ணலாம், குருபலம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரம் இல்லாமல் இருந்தால் வயசோட திருமணம் நடக்கும். குரு வக்கரமாச்சுன்னா 27 வயசுக்கு மேலே தான் நடக்கும். இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இப்போ 7.5 சனியும் முடிஞ்சு 12, அதே மாதிரி 2ஆம் இடம் ஜென்ம ராசி, இது மாதிரி 7.5 சனியில் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது கூடி வந்துடும். இப்போ ஆல்ரெடி 20, 26, 27 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் கூடி வந்திருக்கும். திருமணம் கூடி வரலன்னா இப்போ 27 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக கூடி வந்துடும். திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாமே சால்வ் ஆகும். இப்போ பரவாயில்ல, குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். இந்த சனி பகவான் வந்து வக்கரமாகக்கூடிய காலத்தில், ஏன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் 3ஆம் இடத்துல வக்கரமாகிறார். இப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், ஒன்று இந்த சனி பகவான் வந்து நகரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, மீன ராசியில் செவ்வாய் இருந்தால், இல்லை ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால், தனுசில் செவ்வாய் இருந்தால், கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தால், இன்னொன்று கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், தனுசு லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 4 லக்கணம், இந்த 4 லக்கணக்காரர்களுக்கும் துலா லக்கணமும் சேர்த்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை நல்லாயிருக்கும். இப்போது அதாவது வேலையில் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வேலையில் எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தாலும் சரி, அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தொழிலுங்கிறது இந்த வக்கர காலங்களில் புதிய முயற்சி எடுக்க வேண்டாம். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் ராகு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற பலன்கள் தான் கொடுக்கும். யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுன்னா தொழில் நல்லாவே இருக்கும். அதனால் தொழில் அப்படின்னு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா வக்கர காலங்களில் வேண்டாம், வக்கர நிவர்த்தியான பிறகு பண்ணலாம். அடுத்து குரு தசை 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் குரு. மகர ராசிக்கு குரு தசை நன்மை செய்யாது. விரையாதிபதி 3 குடைய கிரகம். இப்போ 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு. இன்னொன்று வக்கரமாகக்கூடிய சனியும் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இது எல்லாமே சிறப்பு தான் ஒரு வகையில். கோச்சாரத்தில் வந்து சுபகிரகம் ராசியை பார்க்கறது தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவான ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும், தடைகளை கொடுக்காது, முயற்சிகளுக்கு தடையை கொடுக்காது. ஒரு சில காலமாக வந்து முயற்சி ஸ்தானாதிபதி மறைஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் கோச்சார ரீதியாக. ஆனால் அந்த முயற்சி ஸ்தானாதிபதியோட தசை கோச்சார ரீதியாக உச்சமாகி ராசியை பார்க்கறது வக்கர காலங்களில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் 2024க்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் வேலை ரீதியாக. தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா இந்த மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு இதேமாரி துலா லக்னம் எடுத்துக்கலாம், ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம். இது மாதிரியான லக்னங்களுக்கு ராசிகளுக்கு கூட தொழில் அப்படிங்கிறது குரு நன்மை செய்யாது பெருசாக. மகர லக்னத்துக்கும் மகர ராசிக்கும் நீங்கள் வேறு எந்த ராசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் மகர லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா, இப்போ மகர ராசிக்கு பெரும்பாலும் வந்து இந்த தொழிலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இருக்கும்.
ஏன்னா குரு தசையில் அது சொல்கிறேன். குரு தசைங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வருமானம் வரும், ஒரு நாள் வருமானம் வராது. ஒரு மாதம் நல்ல வருமானம் வரும், ஒரு மாதம் சுத்தமாக இருக்காது. அது மாதிரி இருக்கும். ரொட்டேஷன் ஆகினே இருக்கும். நீங்கள் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கும். அதனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக உஷாராக பண்ணுங்கள். இப்போ மகர ராசிக்கே வந்து இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா போயிட்டுருக்கு சார், உஷாராக இருங்க, அவ்வளோதான். நல்லா போனாலும் ரொம்ப கவனமாக நீங்கள் தொழில் பண்ணுங்கள். எப்போ அது கவுத்து விடுன்னே தெரியாது. அதுக்காக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கவனமாக உங்களுக்கு தேவை உங்களோட வீட்டுக்கு உங்களோட வாரிசுகளுக்கு மட்டுமே அதில் வரக்கூடிய வருமானம், அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானம் அதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, மேற்கொண்டு அதை வந்து பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நல்ல நபராக தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். வேலையாட்கள் கூட நிற்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. இந்த மகர ராசிக்கு, அதாவது குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நான் வேலைக்கு நல்லா சொல்லிட்டேன், வேலைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தது தான் இதுக்கு வந்து நல்லா பெட்ரு. குரு தசையில் ஃபுல்லாகவே எம்ப்ளாயாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து குரு தசையில் வந்து எப்படியாவது தொழில் ஆரம்பிக்கணும், நம்ம பெரிய லெவலில் வரணும், நம்ம எத்தனை நாளைக்கு வந்து நம்ம அடிமையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் கொடுத்துட்டே இருக்குது. அதுலேயும் 7.5 சனியில் பார்த்தீங்கன்னாக்கா 2017க்கு முன்னாடி வந்து ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த தொழிலெல்லாம், அது மொத்தமாக போயிருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கே தெரியாது. அது மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு தொழில் ஆரம்பிக்க வச்சு பிரச்சனையில் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனி மொத்தமாக அது அப்படி சொல்லலாம். இப்போ 7.5 சனி மட்டும் இல்லை, 7.5 சனி முடிஞ்ச பிறகும் தொழிலுங்கிறது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். மகர ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை பார்த்துங்க. மெயினாக வேலை தொழில் இப்போ நல்லா இருந்தது, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும். திருமண வாழ்க்கை நல்லா போச்சுனாக்கா வேலை தொழிலில் கை வைக்கும். ஏதாவது ஒரு பக்கம் நம்மளை வந்து ஒரு பக்கம் தசை திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கம் அடிக்காது. அதனால் ரொம்ப நீங்கள் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். மகர ராசி இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். மகர ராசி மகர லக்னக்காரர்கள் குரு தசையில் நம்ம எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். முதல் 10 வருஷம் நல்லா இருக்கு, பின்னாடி அந்த 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை பண்ணி விட்டுரும். இருந்தாலும் அந்த முதல் 10 வருஷத்தில் கூட நிம்மதியாக இருக்க விடாது. அதாவது தலை சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்கணும். நம்ம ஒரு பக்கம் பார்ப்போம், நம்மளை ஒரு அடிக்குது ஒரு பக்கமாக இருக்கும். அது மாதிரி பண்ணது குரு. அதனால் கவனமாக தொழிலை நேர்த்தியாக பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து சனி தசை 55 to 74. சனி பகவான் வந்து ராசிக்கு யோகாதிபதி, ராசிக்கு நன்மை செய்வார். சனி தசை வந்து மகர ராசிக்கு நன்மை தான் செய்யும் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணால், இன்னொன்று ராகு கேதுவோட மிக நெருக்கமாக இருந்து தசை பண்ணால் எப்படி நன்மை செய்யும்? இது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஜாதக அமைப்பு வந்துடும். அப்போ அந்த சனி தசைங்கிறது நல்லதே செய்யாது, கெடுபலனே கொடுத்துட்டு வரும். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லாயிருக்கும், ஒரு 5 வருஷம் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு 7 வருஷம் நல்லாயிருக்கும். 5 வருஷம் கூட நிறைய பாடுபட்டிருப்பாங்க. இல்லைனா ஒரு 10 வருஷம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்ப முடியாது. நான் 2 பார்ட்டாக சொல்லுவேன், ஃபஸ்ட்டு 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் அப்படின்ட்டு. இதில் முதல்ல இருந்தே கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த பின்னாடிங்கிறது வேற லக்கணமாக இருந்தால், அதாவது சனி பகவானுக்கு வந்து பகை கிரக லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா, இப்போ சூரிய சந்திர செவ்வாய் லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா, அந்த பின்னாடி 9 வருஷத்தை நீங்கள் நம்பலாம், தாராளமாக நம்பலாம். அது நல்லா இருக்கும். அது ஏன்னாக்கா அந்த 10 வருஷம் ஆரம்பத்துலேருந்தே நான் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 3, 6, 8, 12ன்னு சொன்னேன் இல்லையா, ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தால் கெடுதல் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா. வேற லக்கணமாக, அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு வந்து சுபத்துவமாக வந்துச்சுனாக்கா அந்த பின்னாடி 9 வருஷம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ முதல் 10 வருஷத்தில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி 9 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல் 10 வருஷத்தில் நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் கவனமாக இருங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம், அதாவது 11ஆம் வருஷம் 12ஆம் வருஷம் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா 2 வருஷமாக சார் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் உஷாராக தொழில் பண்ணுங்கள். சனி வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல வக்ர கிரகங்கள் இருந்தால், இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகமே இருந்தாலும், இன்னொன்று இந்த கிரகமே வக்ரமாக இருந்தால் நான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா வக்ரமாகி இருந்தால் கூட இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வரும் உங்களுக்கு. கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை, இன்னொன்று வந்து தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் வளர்ச்சி இல்லாமல் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே வந்ததுனாக்கா இந்த குரு பார்வை ஓரளவுக்கு சிறப்பு. ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போது, அதாவது தொழில் தொடங்கிறதுக்கு, அப்படி இல்லைனாக்கா ஒரு வேலை மாற்றுறதுக்கு, அது மாதிரி இந்த சனி வக்ரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் சமீப காலமாக. அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கல பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் இந்த சனி தசைங்கிறது. அடுத்து புதன் தசை. புதன் வந்து 75லேருந்து 92 வரைக்கும். புதன் வந்து 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். எப்படி பார்த்தாலும் இந்த வயசான காலத்தில் தான் வருது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து எப்படியும் கடன் இருக்கும், இல்லைனா நோய் இருக்கும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது ஒன்று கடன் பிரச்சனை தீர்க்கும், இல்லை நோய் நொடி பிரச்சனை தீர்க்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இடம் சம்மந்தமான பிரச்சனை, சொத்து சம்மந்தமான பிரச்சனை, பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது மாதிரி சுய சம்பாத்திய சொத்து பிரச்சனை, இது மாதிரி இருக்கக்கூடிய இடம், அதாவது மண்மனை, இது மாதிரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சனி வக்கர காலங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது உங்களுக்கு சாதகமாக அமையும். கேஸ் வந்து இந்த வக்கர காலத்திலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கெல்லாம் போட்டவங்களை பொறுத்து அது இழுத்துன்னு போயினே இருக்கும். எப்பவுமே ஒரு சட்டத்துக்குள்ளே போனால் இந்த கட்டத்துக்குள்ளே வராதிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து வேணும்னே இழுத்துட்டு போவாங்க. அதாவது ஒரு சனி 7.5 சனியில் மாட்டி விட்டுச்சுன்னா அது எங்கே போய் முடிக்குன்னே சொல்ல முடியாது, அது மாதிரி இருக்கும். அதனால் புதன் தசை அப்படிங்கிறது பரவாயில்ல. குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பு, நல்ல ஒரு ஏற்றங்கள். உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய ஆன்மீக சுற்றுலாலாம் நீங்கள் போகலாம். ஆன்மீக சுற்றுலா நீங்கள் அது மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயில் கூட ஒரு ஆன்மீகம் சார்ந்த கோயில் தானே, அதுக்கு கூட போகலாம். நீங்கள் மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, மன அழுத்தம் இருக்காது. இந்த டைம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, குரு பார்வை இருக்கிறதுனால. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி வக்கர காலங்கள் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.